ராஜேஷ்குமார் நாவல் 4வது பாகம். ஒளிந்தாலும் விடமாட்டேன். குட். நீ நம்ம ஆளு. நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுற ஆளுங்களுக்கு விருது கொடுத்தா தான் நமக்கும் மதிப்பு, அந்த விருதுக்கும் மதிப்பு. நாளைக்கு உன் பேரையே நான் முன் வச்சிடுறேம்மா. இதை பற்றி பேசத்தான் நான் கூப்பிட்டேன். தேங்க்யூ சார், நான் வரேன். தாமினி கையை கூப்பினாள். அந்த படத்தை பார்த்ததிலிருந்து நானும் உன்னோட ரசிகனாக்கிட்டேன். நேரம் இருக்கிறப்போ வாமா, ஒரு கலைப்படம் தயாரிக்கிறத பற்றி பேசினான். புன்னகைத்தபடியே பதிலுக்கு கையை கூப்பினார் திருச்சிற்றம்பலம். தாமினி புல்வெளியை கடந்து சென்று போர்டிகோவில் நிறுத்தியிருந்த தன்னுடைய காரில் ஏறினாள். இன்ஜினை திருகி கியரை மாற்றி வாயில் கதவை நோக்கி காரை வழுக்க விட்டாள். பெட்ரோல் மனதை மிஞ்சும் வைத்துவிட்டு கார் அகன்று போயிருந்தது. திருச்சிற்றம்பலம் குரல் கொடுத்தார். தர்மா, தர்மா. அவன் ஓடி வந்தான். ஐயா, என்னம்மா என்னமோ சொன்னியே, அவளை வழிக்கு கொண்டு வர்றது கஷ்டம், அப்படி இப்படின்னு சொன்னியே. அவளை பற்றி விசாரிச்சப்ப எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க ஐயா. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் அவன் நெருப்பு மாதிரின்னு எல்லாருமே சொன்னாங்க. நெருப்பை பிடிக்கிற சாமர்த்தியம் இந்த திருச்சிற்றம்பலங்கிட்ட இருக்குடா. ஐயா, உங்களால் முடியாதது இல்லை. சாயந்தரம் அவ யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ராத்திரி 8 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு அவளை இங்கே வரவழைத்தேன் பார்த்தியா? நான் விரிச்ச வலையில அவ சுலபமாக விழுந்துட்டா. ஆஃப்டரால் அவ நடிகை தானே. தேசத்தில் சேத்துல புரள்றவ சந்தனத்தை பற்றி பேசக்கூடாது. இன்னைக்கு செட்டில் ஆகி புள்ளக்குட்டியோடு இருக்கிற முன்னாள் நடிகைகளில் பல பேர் என்கிட்ட படுக்கை அறையில் ஆசீர்வாதம் வாங்கினவங்க தாண்டா. இவன் மட்டும் என்ன விதிவிலக்கு? சிவப்பான கண்களை இடுக்கி கொண்டு சிரித்தார் திருச்சிற்றம்பலம். ஹால் ஜனங்களால் நிரம்பி வழிந்தது. முன் வரிசை பூராவும் நட்சத்திர பட்டாளம். அடுத்த வரிசைகளில் பத்திரிகை நிருபர்கள், விஐபிகள், அவசர அமைச்சரின் ஆதரவாளர்களாய் ஆங்காங்கே கரைவேட்டிய ஆசாமிகளை பார்க்க முடிந்தது. மேடை பிளேட் லைட்டின் ஒளியில் சூரியத்தனமாய் தகித்து கொண்டிருக்க அமைச்சர் திருச்சிற்றம்பலம் உட்பட சில விஐபிகள் வெல்வெட் நாற்காலிகளை நிறைத்திருந்தார்கள். இந்திர லோகத்திலிருந்து கொரியர் பார்சலில் அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தவள் போல கனமான மேக்கப்புடன் ஒரு இளம் நடிகை மைக் முன்னே நின்றிருந்தாள். கொஞ்சம் தமிழில் அறிவிப்புகள் செய்து கொண்டிருந்தாள். கண்ணுப்பாண்டி படத்தில் நடித்த தாமினி சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார். அவள் சொல்லவே மேடைக்கு பின்னே உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான திரை உயிர் பெற்றது. கண்ணுப்பாண்டியிலிருந்து அவள் நடித்த முக்கிய காட்சி ஒளிபரப்பாக ஆரம்பித்தது. கலைந்த கோலத்துடன் குடிசை வீட்டுக்குள் நுழையும் தாமினி. ஊதுவத்தி புகை தலைமாட்டில் அசைய நீளமாய் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் சினிமா அம்மாவின் பிணத்தை பார்த்து கதறி அழும் காட்சி. தாமினியின் உச்சக்கட்ட அழுகையை பார்த்து ஹால் பூராவும் அதர கைத்தட்டல்கள் எழுந்தன. கைகளை கூப்பியபடி உணர்ச்சி வசப்பட்ட முகத்தோடு மேடையில் ஏறினாள் தாமினி. பெரிய ஷீல்டை வைத்துக்கொண்டு திருச்சிற்றம்பலம் காத்திருந்தார். அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு ஷீல்டை பெற்று